ஈழத்தில் எங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியுமா? அப்போ எங்கே போச்சு இந்த பாராளுமன்ற மாண்பு? நாங்கள் இவ்வளவு வேதனைகளை பட்ட இனமனு யோசிங்களா? பெண்களுக்கு எதிராக, அப்பாவி மக்களுக்கு எதிராக 2009க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் வந்து யூடியூபராக வர முடியாதா? அவர்கள் என்னென்று போராடி இருப்பார்கள்? வணக்க மக்களை, நான் விஜிதன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று இலங்கையின் 10வது பாராளுமன்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் அமர்வு நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு போக போகுது. என்ன இன்றைக்கு பார்க்க போறோம்னு சொன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து புதிதாக முதலாக இலங்கையின் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க, யாழ் மாவட்டத்திலிருந்து. அப்போ நேற்று அவங்க போயிருந்தாங்க. போகும் பொழுது இருக்கை தொடர்பான ஒரு சர்ச்சை உங்களுக்கு தெரியும், அவர் லைவ்ல இருந்திருந்தாரு, முகநூல் லைவ்ல இருந்திருந்தாங்க. இருக்கை தொடர்பான சர்ச்சை ஒன்று எழும்பி இருந்தது. அது சம்பந்தமான ஏகப்பட்ட ஊடகங்கள் வந்து அவருக்கு எதிராக பேசிக்கொண்டு இருந்தாங்க. தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, பேசின ஊடகங்கள் முழுக்க தமிழ் சகோதர மொழி பேசினவங்க உண்மையாவே கூடுதலாக அவரை இழிவுபடுத்த முற்படையில, தமிழ் பேசுகிற எங்களை போன்றவர்கள்லாம் அவரை இழிவுபடுத்த முற்படுறீங்க. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். அவர் சட்டத்தை சரிவர படித்தது அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கையில் உட்கார்ந்தாரு. முதல் நாள் வந்து யாரும் யார்கிட்ட கதிரையிலையும் இருக்கலாம், அதான் விதி. அதை சொன்னாரு, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய இருக்கையாம். காலகாலமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அந்த இருக்கையில் தான் பாராளுமன்றம் வந்தால் இருப்பாங்கன்னு சொல்லியும், அந்த இடத்துல வந்து அதாவது முன்கூட்டியே வந்த வைத்திய அதிகாரி அர்ஜுனன், அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் முன்கூட்டியே வந்துட்டார் பாராளுமன்றத்துக்கு. அதன் அடிப்படையில் அந்த கதிரையில இருந்துட்டாரு. தெரியாம அந்த பேர் எழுதப்படையில அதன் அடிப்படையில இருந்துட்டாரு. சரியோ? அதை வச்சு ஒரு சர்ச்சையாக, அதாவது அந்த டைம்ல வந்து வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து ஒரு முகநூல்ல வந்து லைவ்ல இருந்தாங்க. அப்ப அதை வச்சு அதுல அவங்க அந்த நினைக்கிறேன் பாராளுமன்ற உதவியாளர்கள் அடிப்படையில வந்து அவரை எழும்ப சொல்லி இருந்தாங்க நினைக்கிறேன். அதுக்கு அவர் பதிலளிச்சிருந்தாரு, நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லி. தன்னுடைய பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு அவர் அதை முடிச்சு கொண்டார். தெளிவாக புரிஞ்சுங்க. அதை வச்சு சர்ச்சை உட்படுத்துகிற சில நபர்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. என்ன நடந்ததுன்னு சொன்னால், முதல் நாள் வந்து இந்த கதையில இருக்கலாம், புரியுதா? அதன் அடிப்படையில் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் பேர் எழுதப்படையில் ஒரு நம்பர் தான் போடப்பட்டிருந்த அந்த கதிரையில். அப்போ அந்த கதிரையில் இருந்துட்டாரு. இது நீங்கள் எல்லாம் பேசுறீங்க, இது பாராளுமன்றத்தில் மாண்பு இல்லாத செயல்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட தமிழற்ற பண்பாட்டில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தும் பொழுது அந்த உட்கார வச்ச மனிதனை வந்து எழுப்பி விடுறது உங்களுடைய தமிழற்ற மாண்பா? எந்த நாகரிக மாண்புல நீங்க பேசுறீங்க? புரியல. ஒரு மனிதர் வந்து எல்லாரும் அங்கே சமன், பாராளுமன்றத்தில் எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தான் போயிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் ஒரு மனிதனை இருந்தா பிறகு நீங்க இதில் இருக்கக்கூடாதுன்னு ஏற்றத்தாழ்வு பார்த்து நீங்க ஒரு இடத்துல மாற்றி உட்கார வைக்கும் பொழுது அவரை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டேன். அது உங்களுக்கு எந்த அடிப்படையில் சரியாக தெரிகிறது? புரியல எனக்கு ஒன்றும். உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அவருக்கும் மானம் ஒன்று இருக்குதானே? தெளிவா புரியுங்க. உடனே சொல்லுவீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் அவருக்கு சொம்புது. நிச்சயமா ஒரு தமிழண்ட மாண்பு பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில். தமிழண்ட மாண்புல நீ ஒருத்தனை சபையில கொண்டு உட்கார வச்சுட்டு நீ இதுல இருக்காத ஒழுங்கு இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட வேதனை எப்படி இருக்கும்? அடுத்த நாள் அதை சரி பண்ணலாம். அதை வச்சு விமர்சனம் பண்றதுன்றது மிக கேவலமான ஒரு அணுகுமுறை. என்ன பொறுத்த மாட்டேங்க இதுவரைக்கும் வரலாறு காணாத என்ன சொல்றது பாராளுமன்ற அமர்வை வந்து உலகம் முழுக்க உத்து பார்த்தாங்கன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம இலங்கையில எல்லா ஊடகங்களுமே இதை கவரேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னத்துக்காக தெரியுமா? 2 பேராக புதிய ஜனாதிபதி, அது மட்டும் இல்லாம முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள். இது தவிர்க்க முடியாத பேர். உண்மையாவே நீங்க சொல்லலாம், என்னடா அவங்க வைத்திய அதிகாரியை உயர்த்தி பேச. நிச்சயமாக வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் இந்த 4 மாதத்துல இலங்கையில அவர் தெரியாத ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியா கிங்கா மாறிக்கார். இதுதான் உண்மை. வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து நீங்க என்னதான் இழிவுபடுத்த முற்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு ரேஞ்சுக்கு மாறிக்கொண்டு போகிறார், வளர்ந்து கொண்டு போயிருக்காங்க. சில கமெண்ட்ஸுகள் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களுக்கு சொம்பு தூக்குற யூடியூபர்ஸ் வந்து மேதகு இருக்கிற காலத்துல மேதகோட நின்று போராடி இருக்கலாமே என்று சொல்லி ஒரு தொனியில வந்து கமெண்ட் பண்றீங்க. தெளிவாக கொண்டு புரிஞ்சுக்கணுங்க. மேதகுட காலம், அதாவது 2009க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் வந்து யூடியூபரா வர முடியாதா? அவர்கள் என்னென்று போராடி இருப்பார்கள்? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது தேவையற்ற கமெண்ட்ஸ். ஒரு யூடியூபர்ஸ் மீது வன்மத்தை கொட்டணும்னு சொன்னா ஒரு தவறு சேர்ந்த யூடியூபரை பேரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஒரு யூடியூபர்ஸ் தவறு செஞ்சா அந்த யூடியூப் சேனல்கிட்ட பேரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா இல்லை, ஒட்டுமொத்த பேரையுமே நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு தொனிக்குள்ள கொண்டே பூக்க முற்படுறீங்க. ஏன் அவர் இந்த காலத்துல எத்தனை யூடியூபர்ஸ் அங்கே நின்றுருப்பாங்க, என்ன பாடுபட்டிருப்பாங்க, என்ன உதவி செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையுமே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அதை தெளிவா பண்ணுங்க. எல்லாரும் ஓப்பனா சொல்லி தெரிய மாட்டாங்க.
நீங்க வந்து இந்த சில கமெண்ட்ஸ்களை தெளிவாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று, வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மாண்பு, அதாவது தமிழ் மாண்பை வந்து மீறிட்டாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. இருக்கிற ஒரு இத்தனை போய் ஒரு இருக்கையில் இருந்தால் அப்புறம் ஒழுப்புறதே முதல் மாண்பு இல்லை. அதுல வேற அவர் மாண்பை தவறிட்டான்னு நீங்க ஒரு கதையை அடிச்சு வரீங்க. அது எங்கட இனத்தை சேர்ந்தவர்களை அடிச்சு வரீங்க. தெளிவா கொண்டு போய் முதல் உங்களோட சபையில் ஒருத்தரை வச்சு இருத்தி போட்டு இருத்தி ஒளி போய் அங்கே இது பேருந்து நான் சொல்ல வந்துடுறேன்னு சொல்லுவீங்களா? முதல் பேர் எழுதப்பட்டு இன்னொரு பேர்ல இருந்தா மட்டும்தான் அது குற்றவாளி. அவரோட பேரே கிடையாது, நம்பர் தான் இருந்தார். அவர் முதல் பாராளுமன்றத்துக்கு போறார் வைத்திய அதிகாரி அவர்கள். அவருக்கு தெரியாத அவர் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தவர் எழுப்புறது நாகரிகம் இல்லை. அடுத்த நாள் அதை மாற்றி அமைச்சிருக்கலாம். அடுத்த நாள் பேரை ஒட்டி நீங்க மாற்றி அமைச்சிருக்கலாம். அந்த ஒரு நாகரிகமா நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கு. அதில் தமிழ் மாண்பை பற்றி காய்க்கிறீங்க, அந்த பாராளுமன்றத்துல மாண்பை மீறிட்டு காய்க்கிறீங்க. இதே பாராளுமன்றத்துல திட்டத்தை அமல்படுத்தித்தான் ஈழத்துல எங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியுமா? அப்ப எங்க போச்சு இந்த பாராளுமன்ற மாண்பு? பெண்களுக்கு எதிராக, அப்பாவி மக்களுக்கு எதிராக பேச வைக்காதுங்க. தயவு செய்து பேச வைக்காதுங்க. ஏன்னு சொன்னா, நீங்க மாண்பை பற்றி பேசுறவங்களெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. பாராளுமன்ற மாண்புன்றீங்க, பாராளுமன்ற மாண்பா இதெல்லாம் செய்தது? இதுக்கு முதல் இதெல்லாம் ஒரு கதிரை பிரச்சனையை கொண்டு வந்து அச்சோ அடே யோசிங்கடா. கமெண்ட் பண்றதுக்கு போது நம்ம இனம் எப்படிப்பட்ட இனம்ன்றது யோசிங்க. நாங்க எப்படிப்பட்ட அடிப்பட்ட இனம்ன்றது யோசிங்க. நாங்க எவ்வளவு வேதனைகளை பட்ட இனம்ன்றது யோசிங்கடா. சும்மா எழுந்த மார்க்குக்கு அடிச்சு விடுறீங்க, சும்மா கடன்னு. கொஞ்சமாவது சிந்திங்க. ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு முதல் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு என்ன இனம்ன்றதை யோசிங்கடா முதல்.